ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்குறோம். மட்டன் வறுவல். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். லைட்டாக 3மே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்ல இந்த அளவுக்கு வதங்கி வரணும். உங்களுக்கு கலர் நல்ல சேஞ்ச் ஆகிருக்க பாருங்கள். லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் வர அளவுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி மசாலாவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மட்டனை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கிறேன் க்ளீன் பண்ணி. மட்டன் பீஸ் வந்து ரொம்ப பெரிய சைஸாகவும் இல்லாமல் குட்டி குட்டி பீஸாகவும் இல்லாமல் திட்டமான சைஸில் எடுத்து வச்சுருக்கிறேன். மட்டனை சேர்த்துட்டு நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு கொஞ்சமாக தேவையான அளவு சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம். மட்டன் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி கொஞ்சமாக ஒரு குட்டி டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே மட்டன் நனைகிற அளவுக்கு தான் நான் தண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப தண்ணி நிறையா வைக்கலை, ஏன்னா நம்ம வறுக்க தான் போகிறோம். அதனால் ரொம்ப தண்ணி வைக்க வேண்டாம். ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. மட்டன் நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், ஃபஸ்ட்டு நீங்கள் 2 விசில் விட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சில சமயம் மட்டன் வந்து 2 விசில்லே வெந்துடும். கறியை பொறுத்து இருக்குது. விசில் வந்து 2 போதுமா 4 போதுமான்னு பார்த்துட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு பேனில் வேக வச்ச குக்கரில் உள்ள மட்டனை பேனுக்கு மாற்றிடலாம். வேறு எதுவும் மசாலாவோ உப்போ எதுவுமே போட தேவையில்லை. எல்லாமே கரெக்டான அளவில் இருந்துச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதே மாதிரி லைட்டாக கிளறி விட்டே இருங்க. அப்போ தான் மசாலாவில் அந்த மட்டன் ஏறி அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்செல்லாம் எவ்வளோ செம்மையாக சூப்பரான ஒரு கலரில் அவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள்.
செம்மையான மட்டன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா எடுத்து தண்ணி எல்லாம் வற்றி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையை அழகாக மேலோரமாக தூவி விட்டுக்கலாம். மல்லிக்கீரையும் மேலோரமாக அழகாக தூவி விட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். செம்மையான மட்டன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்குமே நிஜமாக அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. நான் வெந்திருக்கிறதையே காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஸ்பூன் வச்சு எவ்வளோ சூப்பராக வெந்திருக்க பாருங்கள். அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செய்கிறது ரொம்பவே ஈஸியான ரெசிபி இது. மசாலாலாம் அதிகம் தேவையே இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.